இனிமையும் தாய்மையும் நிறைந்த இந்த துவாபர யுகத்திற்கு என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் பக்தியையும் தாண்டி ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த காரணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? உன்னால் முடியாதது ஏது கிருஷ்ணா? எங்கும் நிறைந்த உன்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா மட்டும் போதாது சுவாமி, நாங்க தேடி வந்த அந்த மகா வஜ்ராசத்தையும் கொடுத்து அனுப்பணும். உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். அதுவரை இந்த கலியுக நண்பர்கள் என் விருந்தாளிகளாக என்னோடு வந்து விளையாடி உண்டு உறங்கி மகிழ்ந்திருக்க வேண்டும். வேறு வேலை எங்களுக்கு என்ன சுவாமி? கிளம்புங்க சுவாமி. எங்களுக்கு தெரிஞ்ச கோலி விளையாட்டு, கண்ணாமூச்சி, ஹைட் அண்ட் சீக், ஐஸ் பாய் எல்லாமே நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விளையாட்டும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. தாராளமாக. இன்னொரு விஷயம், இங்கு இருக்கும் வரை நீங்கள் என்னை சுவாமி, பிரபு, பிராணநாதா இப்படியெல்லாம் அழைக்க கூடாது. உங்களுடைய நண்பனாக பாவித்து என்னை கிருஷ்ணா என்றே அழைக்க வேண்டும். சரிங்க சுவாமி. இல்ல கிருஷ்ணா. இன்னொரு விஷயம், இங்கே ஆபத்துகள் அதிகம். ஆமா சுவாமி, வரும்போது கூட ஒரு அரக்கங்கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம். உங்க பேர் சொல்லிதான் நாங்க தப்பிச்சு வந்தோம். அது மட்டுமல்ல, மேலே வானத்தை பாருங்கள். அது தெரிகிறதா? இது எங்களுக்கு தெரியாதா கிருஷ்ணா? இதுதான் கழுகு. இல்லை, கழுகு உருவத்தில் உள்ள அசுரன். நீங்கள் பயப்பட வேண்டாம். அது என்னை கவிழ்ந்து செல்ல தருணம் பார்த்து காத்திருக்கிறது. ஆனால் அது முடியாது. அவற்றையெல்லாம் அழித்து விட வேண்டியதானே கிருஷ்ணா? எந்த உயிரையும் நினைத்தவுடன் அழிக்க முடியாது. அதற்கும் காலகட்டம், விதிமுறைகள் உண்டு. அதுவரை அவைகள் வாழ்ந்தே ஆக வேண்டும். சரி, அடுத்து என்ன? அம்மாவை பார்க்க வேண்டும் கிருஷ்ணா. பெற்ற அம்மாவையா, வளர்த்த அம்மாவையா? வளர்த்த அம்மாவா? பெற்றவள் தேவகி அம்மாள். அவர்கள் இங்கே இல்லை. வளர்த்தவள் யசோதா அம்மா. அவர்கள் இருக்கிறார்கள். வாருங்கள் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, எங்க 4 பேரோட பேரையும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அதான். அதனால் என்ன பாலு? என்னது பாலுவா? ஆமாம், நீ பாலு, இது கௌதம், அது கௌரி, இது சந்தியா. போதுமா? போகலாமா? போகலாம் கிருஷ்ணா. வாருங்கள். எஜமா, சாயா தேவியோட அருள் இருந்தா மாயா தேவி உங்களை பிடிக்க மாட்டாளா? நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல எஜமா. முட்டாள்! நீ எதைத்தான் நம்பி இருக்கிறாய்? இது என் பாட்டனார் சொன்னது. மாயையிடம் இருந்து தப்பிக்க சாயையின் அருள் பெறுவது ஒன்று மட்டும் தான் வழி. எஜமா, உங்க பாட்டனார் பெரிய ஆளா இருப்பாரு போலங்க. இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால் தாண்டா அவர் எனக்கு பாட்டனாராக இருக்கிறார். ஆமா ஆமா. ஏன் எஜமா, தவத்தை எங்க, எப்படி, எப்போது ஆரம்பிக்க போகிறீர்கள்? வரும் வெள்ளிக்கிழமை மாயவனத்தில் காலை முதல் மாலை வரை சாயாதேவியை நோக்கி ஒற்றை காலில் தவம் இருக்க போகிறேன். எஜமா, நானும் உங்க கூடவே வந்து உங்க தவத்துக்கு காவல் இருக்கட்டுமா? என் தவத்துக்கு நீ காவலா? நான் என்ன விஸ்வாமித்திரனா? என் தவத்துக்கு காவல் இருக்க நீ என்ன ராமனா லக்ஷ்மணனா? முட்டாள்! என் தவத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இங்கேயே இருந்து அந்த 2 எச்சினிகளை பொறுப்பாக வேலை வாங்கிக் கொள்.
நான் வருகிறேன். உத்தரவு எஜமா. ஆ. இந்த வாய்ப்புக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். எவ்வளவு நல்லா இருக்கு. எஜமான் சேர்னா எஜமான் சேர் தான். எவ்வளவு அருமையா பந்தாவா இருக்கு. பந்தாவா மட்டுமா இருக்கு, கூடவே ஒரு தைரியமும் வருதே. இந்த நேரத்துல ஏ மூசா இங்க வா, இப்பவே உன்னை என் காலால போட்டு மிதிக்கிறேன். வேணாம், மூசா வான்னு கூப்பிட்டா பந்தாலும் வந்துருவான். அவன் வந்துட்டான்னா என் நிலைமை அதோ கதிதான். வேணாப்பா, நமக்கு அடக்கமான எச்சினிகளையே கூப்பிட்டு மிரட்டுவோம். ஏ டங்கினி, ஏ டிங்கினி, உடனே இங்க வாங்க. வாங்க டி மாப்பிள்ளைங்களா, கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. வேலைய பார்க்காம எங்க சுத்திக்கிட்டு இருந்தீங்க? நாங்க ஒன்னும் சும்மா சுத்தின்னு இல்லடி, அரிய வகை ரத்தம் உள்ள மனிதர்களை தான் தேடி சுற்றி கொண்டு இருக்கிறோம். கிழிச்சிங்க. இது வரைக்கும் எத்தனை பேத்துக்கு ஊசி போட்டு சாதனை பண்ணீங்க? நீ பேசாத, எனக்கே விசுவாசி போட்டவன் தானே நீ. ஆமா, உன்னை யார் இந்த சேர்ல உட்கார சொன்னது? முதல்ல எந்திருக்கிறேன் இல்லையா? ஏ டங்கினி, என்னையவே கேள்வி கேட்கிற, மிரட்டுற. நான் உனக்கு முன்னால் படைக்கப்பட்டவன், சீனியர். காலி பண்ணிருவேன், காலி. யோ, சும்மா மிரட்டாத. எங்க சக்தி உன் சக்தியை விட அதிகம், பாக்குறியா? நமக்குள்ள இருக்கு இந்த பல பரீட்சையெல்லாம். அப்படி வா வழிக்கு. ஆமா, எஜமா எங்க? எஜமா சாயாதேவிட்ட வர வாங்குறதுக்காக போயிருக்கார். அவர் போயிட்டு வர்ற வரைக்கும் உங்க ரெண்டு பேத்தையும் கவனிச்சுக்க சொல்லி பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கார். தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. எஜமா சொன்னதுனால ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆமா, நாங்க விஷ ஊசி போடும்போது இந்த பூதங்கள் வந்து தடுத்துருது. ஆமா, நாங்க அரிய வகை ரத்தம் இருக்கிற மனுஷங்களை தேடி பார்த்து தான் ஊசிய போடுறோம். ஆனா அவங்க பூதங்களா மாறிடுறாங்களே. அத முறியடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? முன்னாடி ஒரு தடவை பூதங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக எஜமா என்கிட்ட ஒரு பூத கண்ணாடி கொடுத்தாரு. அது இன்னமும் என்கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு பார்த்து மனிதர்களா பூதங்களாங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் விஷ ஊசியை போட்டுடலாம். ஆஹா, அற்புதமான யோசனை. அப்படியே செய்வோம். பின் எதற்கு தாமதம்? கிளம்புங்கள். பூத சக்தியை முறியடித்து நாம் வெற்றி பெறுவோம். கிளம்புவோம். சரி. மாயாதேவி, மாயையால் என்னை ஆட்கொண்டு அலைக்கழித்து அழிவின் விளிம்பு வரை பயணிக்க வைத்தவளே, உன்னிடம் இருந்து மீள நீ என்னை தொடாமல் இருக்க ஒரு வழி கிடைத்து விட்டது. உனது சக்களத்தி சாயாதேவியை வணங்கி தவம் இருந்து மனதை குளிர வைத்து வரம் பெறப் போகிறேன். நீ மூசாவை விட்டு நீங்காதிருக்கும்படி செய்ய போகிறேன். முடிந்தால் அப்பொழுது என்னை தொட்டுப்பார். உன்னை தொலைத்து விடுவாள் உன்னுடைய சகோதரி.
என்ன தேடித்தான் வரியா? பாப்பா வா. தம்பி, என்ன? யார தேடிப்பா இவ்வளவு வேகமா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க? அவசியம் சொல்லணுமா? அவசியம் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன் தம்பி. என்னுடைய தேடுதலை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? யாருடைய தேடுதலா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் உதவி செய்தாத்தானே அது முடிவுக்கு வரும். நீ எனக்கு உதவி செய்ய போறியா? ஏன்பா, செய்யக்கூடாதா? இல்ல செய்ய முடியாதா? உன்னால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? யாரால எது முடியும்னு வெறும் தோற்றத்தை வச்சு எப்படியா முடிவு செய்ய முடியும்? உன்னுடைய வயசும் வயோதிகமும் வெறும் வேஷமா? இந்த உலகத்துல எல்லாமே வேஷம்தான், எல்லாமே நாடகம்தான். உன் பேச்சு குதர்க்கமாக இருக்கிறது. குதர்க்கமாய் இருந்தாலும் குழப்பம் இல்லையேப்பா. தெளிவா இருந்தாலும் உன்னோட பேசுறது வீண் பேச்சு. நான் வர. அவசரப்படாதப்பா, நீ தாண்டி போற. எத? என்ன என்ன பாக்குற? நீ தேடி வந்தது நானா கூட இருக்கலாம் இல்லையா? இதுவரைக்கும் உனக்கு மாயை பிடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு மாயை பிடிக்காதுப்பா. ஆமா ஆமா, எந்த மனநோயாளி தான் தன்னை மனநோயாளின்னு ஒத்துக்குது? ஓடி கிழவி. சீதேவி ஆனாலும் வலிய போனா வரிசையில தான் நிக்க வைப்பாங்க. எல்லாம் அடர்ந்த வனம். இதுதான் நாம் சாயாதேவியை நோக்கி தவம் இருக்க போகும் தபோவனம். இறைவா, என்ன இது? தர்மத்தின் கழுத்தை நோக்கி அதர்மத்தின் கை நீளுகிறதே. அரக்க நசீம் சாயாதேவியை நோக்கி தவத்தை ஆரம்பித்து விட்டானே. தாயே மாயாதேவி, நிலையற்ற குணம் கொண்டவனே,
மூசா எனும் பூதகுல சிறு பாலகன் அசீம் என்ற அரக்கனை அழித்து இரு உலகங்களையும் காக்க வேண்டி உன்னை நோக்கி தவமிருந்து உனது அருளை பெற்றான். ஆனால் உனது வழக்கமான நிபந்தனையால் அவனே தற்போது உன்னால் பீடிக்கப்பட்டு அல்லல் படுகிறான். இந்த நிலையில் அரக்கன் அசீமை நீ மீண்டும் பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் உனது சகோதரி சாயாதேவியை நோக்கி தவம் இருக்கிறான். தாயே, சாயாதேவி அரக்கன் அசீமுக்கு அருள் பாலித்து விட்டால் மூசாவின் நிலை என்ன? தர்மத்தின் கதிதான் என்ன? இதை ஒரு கணம் யோசித்து அதனை தடுத்து நீதான் எப்படியாவது தர்மம் தழைத்தோங்க அருள் புரிய வேண்டும்.